இவங்களும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை. நாங்கள் யாருன்னு கூட பார்த்ததில்ல. விஜய் பேர் சொல்கிறதுனால தான் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தோமே, விசில் சின்னன்றதுனால. இப்போ அதிமுக ரெண்டோ பிளவு போட்டு அதுலேருந்து வரவங்கள வச்சு நான் ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுவேன், ஊழல் இல்லாத இது தருவேன், ஆட்சி நல்ல ஆட்சி தருவேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி பார்த்தா ஊழல் பண்ணவங்களையே சேர்த்து வச்சுக்கிட்டு. நாங்கள் 30 வருஷமா இருக்கிறோம். அந்த ஓட்டு டைம் எல்லாம் வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ரோடு போடுறேன் மண்ணு கொட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டைம் கேட்டாச்சு, செஞ்சவங்க எங்கள் ஏரியாவுக்கு வார்டு நம்பர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு பற்றி பிரச்சனை வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அதை பற்றி இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் சென்னையில். அதுக்கு போலீஸ் அராஜகமாக போயிட்டு அவங்கெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது. நாங்களாக செஞ்சுக்கிறது தான் அங்கே வசதி. ரோட்டுக்கு மண் கொட்டுறதுலேருந்து அங்கே இது குழாவை இது எல்லாம் கூட எல்லாமே நாங்களாக பண்ணிக்கணும் தான். ரோட்டுக்கு மண் சுத்தமாகவே அந்த இடம் மழை பெஞ்சாவே நடக்கவே முடியாது. எங்கள் பகுதியில் வந்து ரோடெல்லாம் ரொம்ப சரியில்லை, பட்டா இல்லை. நாங்கள் புறம்போக்கில் வந்து 15 வருஷமா இருக்கிறோம், 30 வருஷத்துக்கிட்டலாம் இருக்கிறோம். முன்னே இருந்தவங்க நிறைய செய்யலை, இப்போ இருந்தது செய்கிறாங்கன்னு தான் மாற்றி போட்டாங்க. மேலே இருக்க பிஜேபி அரசு வந்து இந்த மாதிரி அவங்க ரெண்டாக பிரித்து அதிமுக ரெண்டாக பிரித்து இதில் கொண்டு வராங்க. இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சியே இங்கே இருக்கக்கூடாது. விஜயோட ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்திருக்காப்புல, அது மாதிரி தப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் வேணும். விஜயோட ஆட்சி எப்படி இருக்கணும்னா, எங்களுக்கு வந்து விலைவாசி கம்மியா இருக்கணும், கம்மி பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து இந்த 100 நாள் வேலைங்கெல்லாம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மாசம் ஃபுல்லா வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பென்ஷன் வாங்குறவங்க எல்லாம் வேலைக்கு வராங்க போறாங்க. ஒண்ணுமே நாங்க வந்து இல்லாதப்பட்டவங்க இதே நம்பி இருக்கிறவங்களுக்கு டெய்லி வேலை கொடுத்தா நல்லா இருக்கும், விஜய் வந்து செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ரேஷன் பொருள்லாம் தரமான பொருள் கிடையாது, தரமான பொருள் கொடுத்தா எங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உள்ளாட்சினா வந்து சின்ன தம்பி வந்தது நல்லது தான். அதனால அவர் வந்து எல்லா திட்டமும் சொன்ன திட்டம் செஞ்சா போதும். அதே சமயம் எங்களுக்கும் ஏழை மக்களுங்களுக்கு என்ன தேவையோ அது பார்த்து செஞ்சா போதும். நல்லா இருக்குதாம்மா நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்ததுலே நிறைய மாற்றம் கொண்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. முன்னே இருந்தவங்க நிறைய செய்யலை, இப்போ இருந்தது செய்கிறாங்கன்னு தான் மாற்றி போட்டுருக்காங்க, நல்லா தான் செய்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவரை பற்றி பெருசாக நம்ம இப்போதைக்கு குறை சொல்ல முடியாது எதுவும். இப்போ வந்தவொடனே அந்த சிங்கப்பெண்ணுன்ற திட்டம், இந்த மதுபான கடையை மூடுறது பற்றி பேசியிருக்காரு. மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கொடுத்த அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை வந்து மக்களுக்கு 15ஆம் தேதி போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இனிமேல் போக போக தான் அவரை பற்றி நமக்கு என்னன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு பற்றி பிரச்சனை வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அதை பற்றி இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் சென்னையில். அதுக்கு போலீஸ் அராஜகமாக போயிட்டு அவங்கெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனைலாம் நடக்குது, இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். பரவாயில்ல, இப்போ இன்னும் போக போக தான் தெரியும் இவரோட ஆட்சியை பற்றி. இது வரைக்கும் செஞ்ச வரைக்கும் நல்லா செஞ்சிருக்காரு. விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து திமுகவை விமர்சிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்கள தான் போய் பார்த்திருக்காங்க. அதை பத்தின கருத்து என்ன? அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக போய் சந்திக்கிறது, அதில் வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வந்து வரல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகலேருந்து வந்த கூட்டணியிலேருந்து ஜெயிச்சு வந்தவங்களை வச்சு தான் அவர் வந்து இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ அதிமுக ரெண்டோ பிளவு போட்டு அதுலேருந்து வரவங்கள வச்சு நான் ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுவேன், ஊழல் இல்லாத இது தருவேன், ஆட்சி நல்ல ஆட்சி தருவேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி பார்த்தா ஊழல் பண்ணவங்களையே சேர்த்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவர் மெஜாரிட்டியாக 140 145 இடம் சட்டப்பேரவையில் நிரூபிச்சிருக்காரு. வந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுகவையும் விமர்சிச்சாரு, திமுகவையும் விமர்சிச்சாரு. இப்போ அதிமுகவையே ரெண்டா பிரிச்சுட்டாரு, பிளவுபட்டுடுச்சு, அதுவும் விஜயால தான் பிளவுபட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின கருத்து என்ன? அதை பற்றியெல்லாம் ஒரு பெருசாக சொல்ல முடியாது. இது வந்து மக்களுக்கே நல்லா தெரியும், ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்க பிஜேபி அரசு வந்து இந்த மாதிரி
அவங்க ரெண்டாக பிரித்து அதிமுக ரெண்டாக பிரித்து இதில் கொண்டு வராங்க. இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி இங்கே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளே வளரக்கூடாதுன்றத அவங்க முடிவு பண்ணி தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இது விஜய்க்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சது அவர் வந்து அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்களை வச்சு ஆட்சி அமைச்சிருக்காரு இப்போ. புரியுதுங்களா? இன்னைக்கு அவருக்கு நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னா இது கண்டினியூவாக தொடரும் இந்த ஆட்சி. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வந்ததுன்னா இந்த ஆட்சி 1 வருஷம் கூட நீடிக்க மாட்டேறது சந்தேகம் தான். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. உங்க பக்கத்திலேயே வந்து டாஸ்மார்க் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இத பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? அதை எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கும் நல்லது, இளம் பிள்ளைங்களுக்கும் நல்லது. அந்த பிள்ளைங்க தான் இப்போ ரொம்ப படிக்க போகாமல் ரொம்ப மோசமான நிலைமையில நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதை எடுங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அது வந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆட்சி ஆளணும் அப்படின்னு நினச்சாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும். அந்த அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எங்க பகுதியில் இருக்கிற ஒரு டாஸ்மார்க் மூடி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் இன்னும் பக்கம் இருக்கு. அதெல்லாம் மூடிட்டு டைம் கொடுத்தா கரெக்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒழிச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலேஜ், ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் ஒழிச்சுட்டா போதும். எங்கன்னா காட்டு பகுதியில் வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். நேற்று தான் சொன்னாங்க, ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா இது ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா அந்த வழியில் தான் போகணும். அதெல்லாம் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நேற்றுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மனசுக்கு. ரொம்ப சந்தோஷமா வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஒயின் ஷாப் பார்க்க போறவங்க எல்லாம் இப்போ அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல போலன்னா. ஏன்னா அந்த பக்கம் பசங்க எல்லாம் போறதுனால வழியே விட மாட்டாங்க. வண்டியில போக சொல்ல பசங்க குடிச்சிட்டு நடுவுலயே நிப்பாங்க. ஆறு அடிச்சா கூட ஓரம் போக மாட்டாங்க. திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க. நகரவே மாட்டாங்க. நாங்க தான் ஒதுங்கி வரணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அவர் கொண்டு வர திட்டம்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்ல திட்டம் தான். ஆனா பழகல, இதுக்கு மேல பழகுனா செஞ்சிடுவாரு. எல்லாத்தையும் கொடுக்கணும். எதாவது நடைமுறைக்கு ஒத்து போதும் அதெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா படிச்சவங்களுக்கு வேலை தானே முக்கியம். அது கொடுக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் நிறைய செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முழுமையா செய்வாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல செய்ய முடியாது அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறீங்களா? அது கஷ்டம் தான்மா. அது கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அனுபவம் எந்த சந்தலையும் பூந்து செஞ்சிருவாங்க. ஆனா இவங்க சின்ன வயசுனால கொஞ்சம் அனுபவம் வராது. இருந்தாலும் போக போக செய்வாப்புலன்னு நினைக்கிறோம். கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாமே, இப்பதானே வந்திருக்காரு, பார்க்கலாம். இப்போ வந்து அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஜெயிச்சிட்டாரு. இப்ப ஆட்சியை ஒழுங்கா நடத்த மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நடத்துவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மத்த கட்சி மாதிரி ஊழல் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நடத்துவார். நல்லாவே நடத்துவார். இல்ல எல்லாருமே அவர் தோத்து போயிடணும், அந்த மீட்டிங் வைக்க சொல்ல சரியா இது பண்ணல. அதனால அவர் கண்டிப்பா வரணும்னே நாங்க நினைச்சோம். அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. இப்போதான் வந்திருக்காரு. அவர் போக போக என்ன செய்கிறாருன்றதை பார்த்து தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பொறுத்தவரையிலும் இப்போ வந்த உடனே சில நல்ல விஷயம்லாம் செஞ்சுருக்காரு. இந்த சிங்கப்பெண்ணை திட்டம், இந்த மதுபான இது எடுக்கிறது, மற்றும் இந்த மகளிர் உதவித்தொகை, இதெல்லாம் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க செஞ்ச திட்டங்கள்லாம் இன்னும் தொடரும்னு சொல்லியிருக்காரு. காலை உணவு திட்டம்லாம் இன்னும் தொடரணும்னு முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு இன்னும் தொடரும், அந்த நல்ல விஷயங்கள்லாம் தொடரும்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நல்லதாக நடந்தால் நல்லா தான் இருக்கும். சின்ன பிள்ளை அது நினைச்சு நிதானிச்சு பார்த்து செய்யும். உங்க பகுதி எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்தாரா? ஜெயிச்சக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரா? இந்த 30 நாங்க 30 வருஷமா இருக்கிறோம். அந்த ஓட்டு டைம் எல்லாம் வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, செய்யறேன்னு சொல்லுவாங்க. ரோடு போடுறேன், மண்ணு கொட்டுறேன்னு சொல்லி இருக்காங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்ல. விஜய் கொஞ்சம் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்க வீட்டாண்ட பார்த்திருக்காரு. எங்களுக்கு வரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. கரண்ட்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பாதி பக்கம் ரோடு போட்டிருக்காரு, பாதி பக்கம் ரோடு போடல. எங்களுக்கு இன்னும் யாரும் வரல. இனிமேட்டு வருவாங்க நம்பிக்கை இருக்கா? வருவாங்க, நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். உங்க பகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சு தர சொல்லி கேட்பீங்க? நாங்க என்ன காவா சுத்தம் பண்றது, காவா போடுறது, ரோடு போடுறது, கழிவு நீர் தொட்டிங்கள் இப்படி செய்ய சொல்லி நாங்க சொல்லுவோம். பட்டா வேணும், புறம்போக்கு இடத்துல இருக்கோம், பட்டா வேணும், வீட்டு கரண்ட் வேணும், எங்களுக்கு ரோடு வேணும். இது 3 வேணும் எங்களுக்கு. வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்பா. வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா 23 வருஷமா என் வீட்டுக்காரரு, எங்க சொந்தக்காரர் நிறைய பேர் அதில் தான் வேலை பார்க்குறாங்க, குடிநீர்ல. அதனால அதுல கொஞ்சம் வேலை வாய்ப்பு நிரந்தரப்பட்டுனா நல்லா இருக்கும். பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க பகுதியில ரோடு எல்லாம் ரொம்ப சரியில்லை. பட்டா இல்ல. நாங்க புறம்போக்குல 15 வருஷமா இருக்கிறோம். 30 வருஷத்துக்கிட்ட எல்லாம் இருக்கிறோம்.
அவங்க எங்களுக்கு பட்டா கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களை வந்து பார்ப்பாரு, எங்க ரோடெல்லாம் பார்ப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பகுதிக்கு வசதிகள்லாம் செஞ்சு தர சொல்லி கேட்டிங்கன்னா என்ன செஞ்சு தர சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அவங்க எதுவும் பண்ணல. இவங்களும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததில்ல. நாங்க யாருன்னு கூட பார்த்ததில்ல. விஜய் பேர் சொல்றதுனால தான் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோமே, விசில் சின்னன்றதுனால. எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது. நாங்களா செஞ்சுக்கிறது தான் அங்க வசதி. ரோட்டுக்கு மண் கொட்டுறதுல இருந்து அங்க இது குழாவை இது எல்லாம் கூட எல்லாமே நாங்களா பண்ணிக்கணும் தான். ரோட்டுக்கு மண்ணு சுத்தமாவே அந்த இடம் மழை பெஞ்சாவே நடக்கவே முடியாது. ஒரே சேறு சகதியாவே இருக்கும். நாங்களா செஞ்சுக்கினது தான். எல்லாம் வீட்டுக்கு வசூல் பண்ணி பைசா போட்டு நாங்களே போட்டுக்கிட்டோம். கிடைச்சாங்க, செஞ்சாங்க. திமுக ஆட்சியில் எல்லாமே செஞ்சாங்க. ஆட்சிக்கு போன ஆட்சிலேயே வந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு. இந்த ஆச்சும் வருவோன்னு பார்த்தாரு, வரல. அதனால சின்ன தம்பி வந்திருக்காப்புல, தம்பி வந்து செஞ்சா போதும். நிறைய டைம் கேட்டாச்சு செஞ்சவங்களுக்கு. எங்கள் ஏரியாவுக்கு வார்டு நம்பர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஒயின் ஷாப் இருக்குது. இந்த ஒயின் ஷாப் எடுக்க சொல்லி நாங்கள் பலமுறை கலெக்டர்கிட்ட, அமைச்சர்கிட்ட மற்றும் அதனை சார்ந்த கலால் துறை அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். நம்ம ஊர் கிராம நல சங்க சார்பாக, நான் கிராம நல சங்க தலைவராக இருக்கேன். நான் வந்து மனு கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு கடை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்லேயே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க எல்லாருக்கும் ரொம்ப இடையூறாக இருக்குது. நாங்கள் பல முறை யார்கிட்டையும் மனு கொடுத்தோம். அது இன்னும் அந்த கடையை எடுக்காமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துக்கிற அரசு வந்து இப்போ 717 கடை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கடை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கும் நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கொடுத்ததை வச்சு தான் கவர்மெண்ட்டில் கேட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எடுத்தால் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும். மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்போ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயின் ஷாப் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு தான் போகிறாங்க. நமக்கு யாருனா கிண்டல் பண்ணுவாங்களா, யாருனா எதனா பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒயின் ஷாப்பை எடுத்தால் தான் மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்கன்றதை நான் இந்த பேட்டி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 40 வருஷமாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக முடியல. ஒரு சப்வே கேட்டுட்டு அமைச்சர்கிட்ட, பார்லிமெண்ட்டு எம்பி கிட்ட மற்றும் கலெக்டர்கிட்ட நிறைய முறை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. வரவங்கலாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு பாதை வாங்கி தரோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் 2 கிலோமீட்டர் சுற்றி போனோம். இப்படி போனால் மணியோகம் 2 கிலோமீட்டர் சுற்றி போனோம். இப்படி போனீங்கன்னா கிளாம்பாக்கம் ஊரப்பாக்கம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதனால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வே வந்து தாண்டி போகிறதுக்கு மக்கள் அதாவது ரயில்வே கிராசிங் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஏதுவாக ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்க அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்லதோ கெட்டதோ பார்த்து செய்யுங்கப்பா. அடுத்த முறையில் கூட நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஷ்டம்தான், கஷ்டத்துக்கு வந்து நீங்கள் அதை அனுபவிச்சலே ஆகணும், ஆண்டு வரணும். முதல்வருக்குன்னா யாரையும் எந்த எதிர்கட்சி எதுவும் பாராம எல்லாருக்குமே நடுநிலையாக இருந்து நல்லாட்சி தரணுன்றது தான் என்னோட கருத்து. இவங்க அவங்கன்னு பார்த்துட்டு பாலிட்டிக்ஸ்லாம் பார்த்துட்டுலாம் இருக்காமல் நல்லாட்சி தரணும், அவ்வளோதான்.